ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. காங்கிரசின் கூட்டணி ஆட்சி கோரிக்கை குறித்து திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி விமர்சனம் செய்திருக்கிறார். சிலர் இப்படி பேசினால்தான் அது காங்கிரஸ் கட்சி என்றும் RS பாரதி விமர்சித்திருக்கிறார். எங்களுக்கு இது புதிதல்ல, ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படி நடக்கும், நாங்கள் சமாளித்து விடுவோம் என்றும் திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்து RS பாரதி பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். இந்த முறை களம் ரொம்ப கடினமா இருக்கும் உங்களுக்கு கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது. கடினமா காங்கிரஸ்ல இருந்து நிறைய எதிர்ப்பு குரல்கள் எழுத பார்க்க முடியும். அதான் நான் சொன்ன, காங்கிரஸ் இது வாடிக்கை. இப்போல்ல இந்த தேர்தல் இல்லை, ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க சொல்லுவாங்க யாரோட கூட்டணி இருந்தாலும் சொல்லுவாங்க, எங்களோட கூட்டணி கூட சொல்லுவாங்க, இல்லை வேற கூட்டணி இருக்கும்போது கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு அது இருந்தால் தான் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இது வாடிக்கை இருந்தால் தான் காங்கிரஸ். அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. அதனால் அது ஒன்றும் புதுசு இல்லை, எங்களுக்கு அது புதுசு இல்லை. இது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி வரும், அதை நாங்கள் சமாளிச்சிருக்கோம். தேர்தல் நெருங்குகின்ற சூழலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரசின் கூட்டணி ஆட்சி என்கின்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினுடைய சில நிர்வாகிகள் பேசியிருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி விமர்சனம் செய்திருக்கிறார், விளக்கமும் அளித்திருக்கிறார். காங்கிரசிற்கு இது வாடிக்கைதான் என்று அவர் கூறியுள்ளார். தங்களுக்கு இது புதிதல்ல, இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான், ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படித்தான் நடக்கும், தாங்கள் சமாளித்து விடுவோம் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ராகுலின் பிரதிநிதி பிரவீன் சக்கரவர்த்தி அல்ல என்றும் RS பாரதி கூறியிருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி சமீப நாட்களாக அவருடைய கருத்தை திமுகவிற்கு எதிராக சில சமயங்களில் கூறி வரக்கூடிய சூழலில் ராகுலின் பிரதிநிதி அல்ல பிரவீன் சக்கரவர்த்தி என்றும் அவர் கூறியிருக்கிறார். தாவேகாவை புகழ்ந்து பேசுவதன் மூலமாக திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரா என்கின்ற ஐயங்கள் எழுந்து வரக்கூடிய சூழலில் அது குறித்த கேள்விக்கும் RS பாரதி பதிலளித்திருக்கிறார். ராகுலின் பிரதிநிதி அல்ல பிரவீன் சக்கரவர்த்தி என்றும் அவர் கூறியுள்ளார். திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். தாவேகாவை வச்சு திமுக கூட்டணியை காங்கிரஸ் டெஸ்ட் பண்ணுதா, திமுகவை உரசி பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பல முறை பதில் சொல்லியாச்சு. ஆனால் நாங்கள் இன்டாக்டாக இருக்குது எங்கள் கூட்டு. ராகுல் காந்தியும் அவர் சொன்னது, ராகுல் காந்தி தான் சொன்னார், என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்டாலின். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு சகோதரர்கள் எடுக்கிற முடிவு தான், அதுக்கு அவங்களும் கட்டுப்படுவாங்க, நாங்களும் கட்டுப்படுவோம். இல்லை, ராகுல் காந்தியோட பிரதிநிதியாக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி தான் விஜய் தனியாக அவருடைய பிரதிநிதின்னு அப்படி ஒன்றும் அவர் ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் வரலையே. அதாவது காங்கிரஸை பொறுத்த மட்டிலும் ராகுல் காந்தியினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதுதான் ஆத்தென்டிக்காக நாங்கள் ஏற்றுக்கிட்டு செயல்படுவோம். மற்றவர் சொல்றதெல்லாம் நாங்கள் ஒன்றும் எல்லாத்தையும் ராகுல் காந்தியை முடிவெடுக்க முடியாது இல்லையா, உள்ளூர் தலைவர்களோட கருத்துக்கு இல்லை இல்லை, உள்ளூர் கருத்துக்களுடைய கருத்து கேட்டு அவர் முடிவு எடுப்பார். அந்த முடிவை எங்கள் தலைவர்கிட்ட அவர் சொல்வார், ரெண்டு பேரும் சொல்லி முடிவு பண்ணி வர்ற முடிவை நாங்கள் ஏற்றுப்போம். காங்கிரஸ் கட்சியின் சில நிர்வாகிகள் வெளியில் பேசுவது குறித்து திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையே பிளவு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்து வந்தது. இந்நிலையில் அது குறித்து திட்டவட்டமாக பதிலளித்திருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே பிளவு இல்லை என்று அவர் பேசியிருக்கிறார். ராகுலின் பிரதிநிதி அல்ல பிரவீன் சக்கரவர்த்தி என்றும் கூறியுள்ளார். பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவிற்கு ஆதரவாக சில கருத்துக்களை கூறி வந்த நிலையில் இதனால் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையே பிளவு ஏற்பட்டதா என்ற ஐயம் எழுந்த சூழலில் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையே பிளவு இல்லை என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.